ஆமென், ஆமென். சங்கம வானொலியின் வார்த்தையின் வெளிச்ச நேரம். இந்த வார்த்தையின் வெளிச்ச நேரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 7 மணியிலிருந்து 10 மணி வரை நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இந்த வார்த்தையின் வெளிச்ச நேரத்திலே 3 ஊழியர்கள் இந்தியாவிலிருந்து செய்தி கொடுக்கிறார்கள். அந்த செய்தி மறுஒலிபரப்பையும் ஒளிபரப்பப்படும். இன்றைய நாளில் இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்காக ஒரு வார்த்தையை கூறிவிட்டு கடந்து செல்வோம் நிகழ்ச்சிகளுக்கு. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இரு புறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சின்றது கணக்கு சொல்லுவோம். இன்றைய நாளிலே ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. இந்த 3 ஊழியருக்காக ஜெபித்து சங்கமாக ஜெபித்து ஆவியார் எப்படி ஏவுறாரோ அதன்படி அந்த சகோதரி ஜெயிப்பார்கள். சங்கீதம் பிரத மகேந்திரன். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. இந்த 3 ஊழியருக்காகவும் சங்கம வானொலியை செய்திருக்கிற ஊழியருக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். இன்று 7:30 முதலாவது செய்து பாஸ்டர் கிதியோன் இந்தியா நேரப்படி காலை 6 மணி. 2வது செய்தி 8 மணிக்கு பாஸ்டர் மார்டின் இந்தியா நேரப்படி 6:30. 8:30 பாஸ்டர் ஜோன் பால் ஆனந்த் இந்தியா நேரப்படி 7 மணி. அத்துடன் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. இன்றைய நாளிலே இந்த நித்திய வெளிச்சத்தை ஆசீர்வைத்து சங்கம வானொலியை ஆசீர்வைத்து ஜெபித்து ஒரு பாடல் பாட வருகிறார் சிஸ்டர் கருணா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. அந்த சகோதரி நாங்கள் அன்போடு அழைப்போமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா. பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்சத்துக்காக ஜெபித்து 3 ஊழியருக்காக ஜெபித்து இலங்கை நாட்டுக்காக ஜெபித்து ஒரு பாடலை பாடி இதோட நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்களை நேசிக்கிறவரே, அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறவரே தகப்பனே, ரட்சிப்பை தந்தவரே உமக்கு நன்றி. நன்றி நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக உண்மை நீர் தாழ்த்தி நீர் கத்தாவே தகப்பனே. நெறிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரன் உமக்கு தலைதா சாய்க்க இடமில்லாதபடி கத்தறிந்த பூமிக்கு வந்து எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, ஆனாலும் நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காக தாங்கி உண்மை நீர் பலியாக கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த சிலுவைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, தேவனை உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை சுவாமி. நீங்கள் சொன்னாலும் நீ கட்டளையிட்டால் நிற்கும் ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா. வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரம் பெற்ற தகப்பன் நீர் ஆண்டவரே. இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் சிருஷ்டிகளையும் படைத்தவர் நீர். ஆனாலும் உண்மை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ஒவ்வொரு ஆத்மாக்காகவும் பாத தண்டையில வருகிறோம். எல்லாருடைய ரட்சிப்புக்காகவும் நாங்கள் மண்டி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா, பரிந்து பேசுகிறவர் நீர். அது போல நாங்களும் இடத்திலே பரிந்து பேசுகிறோம். ஒவ்வொரு ஆத்மாவையும் இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, பாவத்தில் இருந்து விடுதலை அடைய முடியாதபடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் கண்ணோக்கி பாருங்க. அவர்கள் உம்மிடத்திலே இரக்கத்துக்காக தகப்பனை மன்றாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் நீர் அவர்கள் மேல் இரக்கம் பாராட்டி அவர்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. உரட்டாட்டமான எல்லா இருதயங்களின் நீரும் இருக்க வல்லமை உள்ள தகப்பனாய் இருக்கிறீர் சுவாமி. நன்றிப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு ஊழியத்தை செய்ய வருகிற ஒருவருக்காக சுபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, குறிப்பாக சங்கம் கிறிஸ்தவாளிக்காக சரலஸ்ரீபிரதற்காக அவருடைய மனைவி வீட்டா பிள்ளைகளுக்காக சுபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியா கர்த்தர் அவர்களையும் வழிநடத்துங்க. போக்கிலும் வரத்திலும் துணையாயிருங்க. எல்லா காரியங்களிலும் உதவி ஒத்தாசைகளை கொடுத்து வழிநடத்தும்படியாயும் குடும்ப காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாயும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம். அது போல வரப்போற ஊழியக்காரர்களுக்காக சுபிக்கிறோம். பாஸ்டர் கிடியோனுக்காக சுபிக்கிறோம். பாஸ்டர் மார்டின் பவுலுக்காக ஜெபிக்கிறோம்.
பாஸ்டர் ஜோனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தையை கொடுக்கும்போது அநேக ஆத்துமாக்கள் விடுதலை அடைய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அந்த இந்திய தேசத்திலே அநேக ஆத்துமாக்கள் உண்டு கர்த்தாவே. அந்த ஆத்துமாக்களை நீர் கட்டவிழ்க்கிறவர் ஆண்டவரே தகப்பனே. இந்த பூமியிலே எதை நாங்கள் கட்டுகிறோமோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியே அந்த கட்டவிழ்க்கப்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஜனங்களுடைய எல்லா விக்கிர ஆராதனைகள் கோட்டைகளுக்குள்ளாக விடுதலை அடைந்து உண்மையே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் நீர் அந்த ஜனங்களுடைய இதயத்திலே பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீரே பாதுகாக்கிற தகப்பனே, அவர்களை அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை விதைக்கிற அந்த ஊழியக்காரர் கத்தாவே உம்மாலே போஷிக்கப்படுகிறவர்கள் ஆண்டவரே. அவர்களுக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க, அபிஷேகத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. 30, 60, 100 பலனை பெறும்படியாய் அவர்கள் செய்கிற ஊழியங்களிலே கர்த்தர் உம்முடைய உதவியும் ஒத்தாசையும் உம்முடைய சமூகமும் அவர்களுக்கு முன்னாக கடந்து போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடத்திலே கர்த்தர் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டவர் ஆண்டவரே. அப்பா பாலும் தேனும் ஓடும் தேசத்தை நீர் கொடுத்தவர், வனாந்தரத்தை அப்பா செழிப்பாக மாற்றினவர் நீர் கர்த்தாவே. அந்த ஜனங்களுக்கு ஒரு நாட்டை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா அப்படியே அந்த ஜனங்கள் இதுவரை பாதுகாக்கப்பட்டது போல இனி வரும் காலங்களிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. தெளிந்த புத்தியை கொடுங்க. மெசியா நீங்கள் என்பதை அறியும்படியாய் அவர்களுடைய கண்களிலே தெளிந்த பார்வையை உண்டாக்க கொடுங்க ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்திலும் அயலில் ஒவ்வொரு நாட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு எதிராக தங்களுடைய விரலை நீட்டாதபடி கர்த்தர் உமக்கு பயந்து உண்மையே தேவன் என்றா வந்து நிறையபடியா அவர்களை விடுதலையாக்குங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தள்ளுங்க. குடும்ப காரியங்கள் தேவைகள் கண்ணீரை துடைக்கிறவர் நீர் கர்த்தாவே. தொடர்ந்து அவர்களை பாதுகாக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு வரை உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து நடத்துங்க. எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக நாங்க மன்றாடுகிறோம். தொடர்ந்து அந்த ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஏன் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் தங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசம் அழியும் முன்பாக கர்த்தர் நிறந்த ஆத்துமாக்களை இழுத்துக் கொள்ளுங்க. இந்த சரீரம் மண்ணுக்குள்ளே போகும் முன்பாக அந்த ஆத்மா உம்மிடத்தில் வந்து சேரும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே அந்த ஆத்மாக்கள் மண்ணை வரட்டும் ஆண்டவரை. அறியாமல் செய்கிற தவறுகளை நீர் சிலுவையிலே மன்னித்தது போல அவர்களை மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. எல்லா ஜனங்களுடைய தேவைகளையும் சந்தித்துள்ளுங்க. குடும்ப உறுப்பினர்களை இழந்து போனவர்களை தேற்றுங்க, ஆற்றுங்க ஆண்டவரே. அப்பா நீர் விசாரிக்கிற தகப்பன், நீர் ஆலோசனை கொடுக்கிறவர் ஆண்டவரே. அந்த ஜனங்களையும் கர்த்தாவை பாதுகாக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து எல்லாமலே இயேசு கிறிஸ்துவை நீ பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தரு Mr. Karuna.
கேக்குதா யாருக்காவது? பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.